கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதின் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 30 முதலாவது வசனம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். தேவனுடைய மனுஷன் தனக்கு வந்ததான ஆபத்துகள், நெருக்கடிகள், போராட்டங்கள், இப்படி சத்துருவினுடைய பலவிதமான தாக்குதலுக்கு முன்பாக நின்று எல்லாவற்றிலுமே கர்த்தர் கைதூக்கி தேவதாசனை காப்பாற்றி இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதத்தில் சத்துருவானனுடைய போராட்டங்கள், தாக்குதல்கள் அவ்வப்பொழுது வந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்படி வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், படிக்கிற இடமா இருக்கட்டும், ஊழியம் செய்யக்கூடியதான இடமா இருக்கட்டும், இப்படி பல்வேறு விதங்களில் நாம் சத்துருவன் தாக்குதலுக்கு சில நேரங்களில் உள்ளாகிறோம். சில நேரங்களில் அதை காண்கிறோம். சில நேரங்களில் சத்துருக்களினுடைய திட்டங்களை குறித்து காதால கேள்விப்படுகிறோம். இப்படி பல்வேறு விதங்களிலே சத்துருவினுடைய செயல்பாட்டை கண்டு நாம் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை தான். பிரியமானவர்களே, யார் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த நாளிலே நமக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்வார்த்தை என்னென்னா, அன்றைக்கு தேவதாசனை கர்த்தர் கைதூக்கி எடுத்தபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்போது அப்படிப்பட்ட மோசமான ஆபத்தான காலகட்டங்களில் தேவன் தம்முடைய வல்லமையுள்ள கரத்தினால் மனிதனை காப்பாற்றி இருக்கிறார், கை தூக்கி விட்டிருக்கிறார். அந்த இடத்துல சத்துரு தான் வெட்கப்பட்டு போனானே ஒழிய இவர் ஜெயித்தார், இவர் எழும்பினார், இவர் ஒரு சாட்சியாக நிற்கிறார். ஆகவே தான் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, நமக்கு எதிராக வரக்கூடியதான எல்லா யுத்தங்களிலுமே கர்த்தர் நம்மை கை தூக்கி விடுவாரே ஒழிய ஒரு நாளும் அவர் கைவிடவே மாட்டார். ஆகவே இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற எந்த காரியங்களிலும் கண்டு பயப்படாதீர்கள். இன்றைக்கு கர்த்தர் என்னை கை தூக்கி விடுவார், நான் தோற்று போக மாட்டேன், எடுத்த ஒவ்வொரு காரியங்களில் நான் ஜெயிப்பேன். சத்துரு வெள்ளம் போல வரலாம், ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் எனக்காக வெற்றி கொடி ஏற்றுவார் என்றதான நம்பிக்கையின் வார்த்தையோடு எழும்புங்கள், புறப்படுங்கள். நிச்சயமாக சத்துருவை நீங்கள் மேற்கொள்வீர்கள். சத்துரு வைக்கப்பட்டு போவான், உங்களுடைய தலை நிமிரும், நீங்கள் கம்பீரமாக இருப்பீர்கள். பரலோக பிதாவே, இந்த நல்வார்த்தைக்காக நன்றி. இந்த நல்ல நாளிலே கர்த்தாவே, சத்துருனுடைய கை எந்த விதத்தில் மேலோங்க விடாமல் ஆண்டவரே, நீர் ஆண்டவருடைய எங்களுடைய வாழ்க்கையை தூக்கி விடுகிறீரப்பா. எந்த சூழ்நிலையிலுமே கர்த்தாவே, நீர் எங்களை கைவிடாதபடிக்கு எங்களை காக்கிறீர். அதற்காக நன்றி. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்விலுமே ஆமாண்டவரை கை தூக்கிவிட்ட ஆண்டவரை அனுபவம், மேன்மையின் அனுபவம் வருவதாக, வெற்றியின் அனுபவம் வருவதாக, எந்த இடத்தில் தலகுனிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் தம்முடைய தயவுள்ள கரத்தினால் தூக்கி நிறுத்துவதற்காக நன்றி. இந்த நாள் ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் வெற்றியின் நாளாக, அதேபோல சத்துருவை மேற்கொண்ட நாளாக இருப்பதாக. நன்மையும் கிருபையும் தொடரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.